ஏபி சோலார் இணைந்துள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடத்திக்குட்டன்ற ஏரியாவில் நம்ம ஒரு 2 HP மோட்டார் பண்ணி கொடுத்துருக்குறோம். டோட்டல் போரோட ஆழம் வந்து பார்த்திங்கன்னா 650 அடி. நாம் வந்து பார்த்திங்கன்னா 550 அடிக்கு 2 HP. ஏன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சும்மா கசிவு மட்டும் தான் வந்துச்சு, நாங்கள் வெடி போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. அதனால் ஒரு 2 HP 550 அடிக்கு வேலை செய்கிற மாதிரி நம்ம மோட்டார் இறக்கி கொடுத்துருக்குறோம். நல்ல ப்ரெஷரு. என்னென்னா போர் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டிக்கிற மாதிரி தான் போரில் தண்ணி இருக்குது. அதனால தான் 2 HP பிளான் பண்ணி கொடுத்தோம். பாருங்கள், பேனல் வந்து பார்த்திங்கன்னா 540ல் 4 பேனல் போட்டிருக்குறோம். 540ல் 4 பேனல் போட்டு அவங்களுக்கு வந்து 2 HP ஓடுற மாதிரி மோட்ரு, பைப்பு, கேபிள் இதெல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம். பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயும் இதை பண்ணி கொடுத்துருக்குறோம். பாருங்கள், ட்ரைவு எல்லாமே A to Z நம்மளே பண்ணி கொடுத்தோம். இது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எனக்கு கம்மியாக இருக்குது, 5 HP 3 HPன்றதை விட இந்த மாதிரி ஒரு 4 பேனலில் கம்மி செலவில் பண்ணிக்கலான்றவங்க தாராளமாக கூப்பிடுங்க. பெஸ்ட்டு ப்ரைஸில் இது அமையும். ஏன்னா இப்போ எடுத்ததுமே போருக்கு வந்து பார்த்திங்கன்னா பைப்பு, கேபிள், மோட்டார் இது எல்லாமே 1 லட்ச ரூபா செலவாகிற இடத்துக்கு நம்ம இன்னும் ஒரு 50,000 ரூபா சேர்த்து போட்டோம்னாக்கா நம்ம இந்த சோலார் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன மாவட்டம்னா இது? ஊர் தருமபுரி மாவட்டம் கடத்திக்குட்டை ஜருகு பஞ்சாயத்து. இப்போ நம்மளது போர்வெல் மொத்தம் டோட்டல் எத்தனை அடினா? நம்ம எத்தனை அடி மோட்டர் இறக்கி கொடுத்தோம்? எத்தனை HP நான் இறக்கணும்? 2 HP. தண்ணி நல்லா ப்ரெஷர் பரவாயில்லைங்களா? மன திருப்தியாக இருக்குங்களா? தண்ணி ஒரு 1.25 தண்ணி டெலிவரி கிடைக்குதுங்களா? அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்குது. இப்போது தண்ணியே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 அடியில் 2 HP எடுக்காது அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை சோலாரில் நம்ம எடுத்து காட்டியிருக்கிறோம், சக்ஸஸாக பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு மன திருப்தி தானே? இப்போ உங்கள் மாதிரி சோலார் போடலான்னு யோசிக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு விவசாயம் இருந்து என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக கண்ணை மூட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா, நன்றி.